பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக தேமுதிக வங்கி கணக்குகளை முடக்கி பாஜக அச்சுறுத்தியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக அலுவலகம் சென்று கையெழுத்திடும் வரை பாஜகவிடம் இருந்து நிர்பந்தம் இருந்ததாகவும், பாஜக பாமக நமது கூட்டணியில் இல்லாததற்கு கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதிமுக ஆபீஸ் போய் கையெழுத்து போடும் வரை பிஜேபியிலிருந்து எவ்வளவோ நிர்பந்தம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக அம்மா மாதிரி நானும் முடிவெடுத்தேன். இந்த முறை இந்த கூட்டணி அதிமுகவுடன் தான், இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்று உறுதியாக மக்களுக்காக, இந்த மக்களுக்காக, தொகுதிக்காக நான் முடிவெடுத்தேன். எத்தனையோ நிர்பந்தங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க, பயமுறுத்தினாங்க. இந்த பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு அஞ்ச மாட்டோம். எத்தனை சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதுக்கெல்லாம் கண்டு பயப்படுவர் கேப்டனும் இல்லை, அவருடைய துணைவராக உங்கள் அந்நியாரும் கிடையாது. ஆளும் பிஜேபிக்கும் இங்க ஆட்சி செய்யும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் சவுக்கடி கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுமதி சொல்லி கேட்குது. இன்னைக்கு நல்ல விஷயம், நம்ம கையெழுத்து கும்பிடணும். ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு பாமகவும் நம்ம கூட இல்ல, பிஜேபியும் நம்ம கூட இல்ல. இது ஒரு ராசியான கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி, தமிழகமே போற்றக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் திறந்து வச்சு எத்தனை லட்சம் குடும்பங்கள் அழைந்திருக்கிறது. இன்னைக்கு கஞ்சா விற்பனை கூட எத்தனை லட்சம் குடும்பம் அழைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு படிக்காத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசியும் உயர்ந்து போயிடுச்சு. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, பெட்ரோல், டீசல், கேஸ் உங்கள் வாக்குறுதிகள் மூலம் நிச்சயம் அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். துளசி கூட வாசம் மாறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.